சென்னையில் மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வருவாய் குறைவான அரசு பேருந்துகளை விடியல் பயணத்திற்கு மாற்ற திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக வருவாய் குறைவான பேருந்துகளை மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவையின் மூலமாக விடியல் பயணத்திற்கு மாற்ற தமிழக அரசினுடைய போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறது. சென்னையில் மகளிருக்கான இந்த கட்டணமில்லா பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய நோக்கில் 174 மாநகர பேருந்துகள் சிவப்பு நிற எக்ஸ்பிரஸ் பேருந்துகளாக விடியல் பயணத்திட்ட பேருந்துகளாக ஏற்கனவே இருந்த பேருந்துகளோடு சேர்த்து இவையும் மாற்றப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பயணியர் எண்ணிக்கையையும் அதே போன்று வருவாயும் குறைவாக இருக்கக்கூடிய வழித்தட பேருந்துகள் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றப்பட இருப்பதாக போக்குவரத்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றப்பட்ட பின்பு ஏற்கனவே இயங்கக்கூடிய வழித்தடத்தில் இந்த பேருந்துகளை இயக்காமல் கூட்ட நெரிசல் மிக்க வழித்தடங்களில் தேவைக்கு ஏற்ற வகையில வழித்தடங்களில் இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசினுடைய போக்குவரத்துறை முடிவு செய்திருக்கிறது. சென்னையில் நாள்தோறும் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் உட்பட 3232 பேருந்துகள் வரை இயக்கப்படக்கூடிய நிலையில மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளாக 1500 பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகர பேருந்துகள்ல பெண் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளுடைய சேவையையும் அதிகரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை போக்குவரத்துறை எடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இந்த பேருந்துகளுடைய பேருந்துகளுடைய எண்ணிக்கை மட்டுமில்லாமல் அதன் மூலமாக பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும். இதன் மூலமாக சராசரியாக 63% இருக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் போக்குவரத்து துறை கடைபிடிக்கின்றது. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.